அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹதஹு லா ஷரீக லஹு. அனைத்தும் அல்லாஹ்வுக்கே. அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் தனித்தவராகவும் நம்முடைய படைப்பாளராகவும் நம்மை பரிபக்குவப்படுத்தக்கூடியவராகவும் நம்மை மன்னிப்பவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகை இங்கே நினைவு கூறுவதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் குழுமிருக்கின்றோம். இந்த மாபெரும் அரிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை மிகவும் ஆசீர்வதித்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம ஒரு தெளிவான அறிவை புரிந்து கொள்ளுதலை அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் அதற்கு நமக்கு அருளும் கிருபையும் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் 6346 வசனங்கள் கொண்டதாகவும் உள்ளது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அறிஞ்சு வச்சிருக்கிறோம். ஒரு அற்புதத்தின் அடிப்படையில அமைந்த ஒரு குர்ஆனா இருக்குது. இந்த குர்ஆன் எத்தகையது, அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த குர்ஆன்லயே அல்லாஹ் நமக்கு நிறைய விவரிப்புகளை சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு நாம அதை பத்தி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப இந்த குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வுடைய வார்த்தைகளாக இருக்குது. அது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட முறையில கணித ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்குது. சான்றுகள் நிறைந்ததாக இருக்குது அப்படின்னு நாம எல்லாருமே அதனுடைய அடிப்படையை அறிஞ்சு வச்சு இந்த மார்க்கத்துல நிலைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன், இந்த குர்ஆனை பத்தி எல்லாம் சொல்லும்போது 50வது அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்திலேயே காஃப், அதாவது முத்திரை எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து அல்லாஹ் இங்க குறிப்பிடுறாரு. காஃப்ங்கிறது குர்ஆனை குறிக்குதுங்கிறத நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். வல் குர்ஆனில் மஜீத் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா அந்த அரபி வாசகம் வருது. மகிமை மிக்க இந்த குர்ஆன், இந்த குர்ஆன் மகிமை மிக்கது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். குர்ஆன்ங்கிறது ஏனைய புத்தகங்களை போல இல்லாம, மற்ற அல்லாஹ்வை தவிர மற்ற யார் இயற்றினாலும் அந்த போன்ற ஒரு புத்தகம் இல்லாம அல்லாஹ்வால இயற்றப்பட்ட ஒரு புத்தகமா இருக்குது. இது ஞானம் நிறைந்ததா இருக்குது, சத்தியம் நிறைந்ததா இருக்குது, உண்மையானதாக இருக்குது அப்படின்னு நம்ம நிறைய அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை அடைய பெற்ற மக்களாக நாம் இருக்கிறோம். அப்படி அடைய பெற்ற நாம எந்த அளவுக்கு இந்த குர்ஆனை மதிக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த குர்ஆனோட தொடர்பா இருக்கிறோம், எந்த அளவுக்கு குர்ஆனை படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்மள நாமே உரைச்சி பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த விஷயத்த நம்ம சொல்ல வரோம். இந்த குர்ஆன் எத்தகையது அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் அரபி மொழியில உள்ளது அப்படிங்கிற, அரபி மொழியிலான ஒரு குர்ஆன் அப்படி சொல்லி சூரத் யூசுப் 12வது அத்தியாயத்தினுடைய துவக்கத்திலே பார்க்கிறோம். அரபி மொழிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அல்லாஹ்வுடைய மொழிகள் தான். எதுவுமே சிறந்தது குறைந்தது அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்லை. மொழிப்பற்று அப்படிங்கிறது பொதுவா காமனா எல்லாருக்கும் ஒரு மொழியா இருக்கிறது சிறப்பு. ஆனா எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க மொழியை சார்ந்து தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். நம்ம மொழி நமக்கு தெரிஞ்சதுனால வேர்ல்டு கம்யூனிகேஷன் வரும் பொழுது ஒரு மொழி தான் சிறந்ததா இருக்கும். அல்லாஹ் அதை பரப்புறார், அல்லாஹ் பரப்பி வச்சிருக்கிறாரு. அரபி மொழி வேதத்தின் மொழியா இருக்குது, ஆங்கில மொழி பொது மொழியா இருக்குது. உலகத்துல எங்க போனாலும் அந்த மொழியை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும், அந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியுங்கிற அளவுக்கு இன்னைக்கு பொதுவான ஒரு மொழியா இருக்குது. ஆனா குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அரபியில வந்துச்சு அப்படின்னா அது அரபி தான் சிறந்த மொழியான்னு சொல்றதுக்கு இல்லை. அது முன்னால ஏராளமான வேதங்கள் நமக்கு வழங்கப்பட்டிருக்குது மனித சமுதாயத்திலே. அது எல்லாமே அரபியில கிடையாது. அது அந்தந்த காலத்திற்கு ஏற்ப அந்த மக்களுடைய மொழியில் இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது என்ன விளங்கும் நமக்கு, இந்த அரபி மொழி சிறந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு சிறந்தது இல்ல. எல்லாம் சமமான மொழி தான், எல்லாம் அல்லாஹ்வால படைக்கப்பட்டது தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுவிட முடியும். ஆக இந்த கடைசியா வந்த வேதம் அரபி மொழி இருக்கிறதுனால அது அரபிதான் சிறந்ததுன்னு யாரும் கருதிடக்கூடாது. அது நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். யாருமே அது யார் சிறந்தவங்கன்னா பக்திவான்களும் சிறந்தவங்க. நம்முடைய செயல்கள்ல சொல்கள்ல பக்தியா யார் இருக்கிறோமோ அவங்க சிறந்தவங்க. நம்ம மனிதனை பத்தி சொல்றோம். அது மாதிரி மொழிகள்ல எல்லா மொழியும் சிறந்த மொழி தான், எல்லாம் கடவுளால் படைக்கப்பட்ட மொழி அப்படிங்கறத நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில குர்ஆன் அரபி மொழியில உள்ளது அப்படிங்கிறத அல்லாஹ் நம்ம சொல்றாரு. அந்த அரபி மொழியால குர்ஆனை நீ என்ன செய்யக்கூடாது, அற்பமான விலைக்கு விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறார். அற்பமான விலைக்கு விற்பது என்பது இந்த குர்ஆனுடைய வாசகத்தை, இந்த குர்ஆனுடைய கருத்தை, இந்த குர்ஆனுடைய சொல்லை நமக்கு ஏற்ற மாதிரி வளைத்து என்ன செய்யக்கூடாது, அற்ப விலைக்கு வித்திடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதனுடைய உள்ளார்ந்த கருத்து என்ன எப்படி நம்ம அறிஞ்சு வச்சிருப்போம்.
இருந்தாலும் நமக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சி பேசுறோம் தெரியுமா, அது மாதிரியான விட்டுறக்கூடாதுங்கிறாரு. அற்ப விலைக்கு விற்கிறதுங்கிறது இந்த குரான ஒரு பழசாட்டை இறக்கி போடுறோமே வேஸ்ட் பேப்பர் கடையில, அது இல்ல. அந்த குரானுடைய உயர்ந்த வார்த்தைகளை, சொற்களை, அதனுடைய கருத்துக்களை நாம் அறிந்திருந்தே அதை திரித்து வைத்துக் கொள்வது, நமக்காக விளைத்துக் கொள்வது, இது மாதிரியான காரியங்கள் செய்வதைத்தான் அங்க அல்ல கண்டிக்கிறாரு. அது எப்படி சொல்றாருன்னா, அற்ப விலைக்கு வடிவம் செய்யாதீங்க அப்படிங்கிறார். குரானை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம உயர்வா மதிக்கணும். அது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக இருக்குது, அது ஒரு அரிய சொல்லா இருக்குது அப்படின்னு நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படி அற்புதம் நிறைந்த ஒரு குரானுங்கிறாரு. இந்த குரானை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக் கொடுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய வயசுக்கு அப்புறம் சில விஷயம் கற்றுக்கொண்டிருப்போம். பல விஷயங்கள். ஒரு குழந்தை அழுகுதுன்னா எதுக்கு அழுகுது அப்படிங்கிற தாய் கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கல்லூரியிலயோ காலேஜ்லயோ சொல்லி கொடுக்கறது இல்ல. ஒரு பல்கலைக்கழகத்திலே படிச்சுட்டு வர்றது இல்ல. அது பழக்கத்திலே தெரிய வரும். ஒரு குழந்தை அழுகுதுன்னா அது எதுக்கு அழுகுது, பசிக்கு அழுகுதுன்னா அது தெரியும், பசிக்கு அழுகுது. இல்ல இப்ப தான் பசியாம அப்பயே திருப்பி அழுகுதுன்னா வயிறு வலி. அப்படிங்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம அறிஞ்சு வச்சிருப்போம். இப்படி அந்த அனுபவங்களை நாம எப்ப பெறுறோம்னா, ஒரு காலகட்டத்துல நாம அதை அறியும் பொழுதுதான் அதை பெற்றுக்கொள்றோம். ஆனா அந்த காலகட்டம்லாம் அடையாமலே இந்த திருவாசகத்தை, இந்த குரானை படிக்கும் பொழுது ஏராளமான அறிவுகளை நாம என்ன செய்யறோம், அங்க பெற்றுக்கொள்றோம். ஏன்னா இந்த குரானை பொறுத்த வரைக்கும் நீ தப்சீல குல்லி ஷை அப்படிங்கிறார். ஒவ்வொன்றையும் விவரிக்கக்கூடியது அப்படிங்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் நியாயமா எங்க துறை இருக்கிறோமோ அதான் நமக்கு தெரியும். வேறொரு துறையில உள்ளது நமக்கு தெரியாது. ஆனா குரானை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை படிச்சிட்டோம்னா எல்லா துறையுமே நம்ம என்ன செய்ய முடியும், ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம அதை கற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு அடிப்படையா இந்த குரான் இருக்குது. இந்த குரான் அற்புதம் நிறைந்ததா இருக்குது, சான்று நிறைந்ததா இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு சொல்றாரு. அதே மாதிரி இந்த குரானை பொறுத்த வரைக்கும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாக இருக்குங்கிறார். இப்போதைக்கு சர்ச்சைகள் இருக்குது. குரானை பொறுத்த குரான் மட்டும் மார்க்கம்னா அது எதிரில் இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்ல, அதோட சேர்த்து இன்னொன்னும் கடவுள் மட்டும்தான் தெய்வம் அப்படின்னா இல்ல, இது இல்லைன்னா அவரை அறிமுகப்படுத்திருக்க முடியாது, அப்படி அடியாரும் சேர்த்துதான் நம்ம சொல்லணும் அப்படின்லாம் மக்கள் என்ன செய்யறாங்க, விவாதம் பண்றாங்க, தர்க்கம் பண்றாங்க. அல்லாஹ்வுக்கு நிகராக அல்லாஹ்வுடைய அடியார்களை, அல்லாஹ்வுடைய நபிமார்களை, அல்லாஹ்வுடைய தூதர்களை அல்லாஹ்வுக்கு சமமாக வாசகங்கள் மூலமாக லா இலாஹ இல்லல்லாஹ்னா அந்த முகமது ரசூலுல்லாஹ் இல்லாம அந்த வாசகம் நிறைவேறாது. நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் எத்தனை முறை நீங்க திக்ர் செஞ்சாலும் முகமது ரசூலுல்லாஹ் முடிக்கலன்னா அந்த திக்ர் எல்லாம் வீணு அப்படின்னு சொல்லி தந்து மக்களை என்ன செய்யறாங்க, அந்த தர்க்கத்திலே வச்சிருக்கிறாங்க. ஆனா அது மாதிரியான விஷயங்கள் இல்ல. இது எல்லாராலும் இப்படி நடந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி தர்க்கங்கள்லாம் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் என்ன செய்யும், 9:33 பாக்குறோம், இன்னொரு 2 வசனம் பாக்குறோம், 61:9 பாக்குறோம். என்னண்டு இது மேலோகும் சொல்றாரு. இந்த மார்க்கம் தூதர்களை கொண்டு அல்ல என்ன செய்றாரு, எவ்வளவு மக்கள் எதிர்த்தாலும் இது மேலோங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி எல்லாம் சொல்றாரு. அது மிக நிச்சயமாக நிறைவேறுங்கிறதுனால தான் இங்க நம்ம அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளது அப்படிங்கிற வாசகத்தை சொல்றோம். இந்த குரானை பொறுத்தது எல்லா கடைசி காலகட்டத்துல, அதாவது எல்லா ஆன்மாக்களுமே வெளிவரக்கூடிய கடைசி காலகட்டத்துல இந்த சன்னடத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அதாவது படப்படையா வருவாங்கல்ல, கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய காலத்துல என்ன செய்ய நல்லா சொல்றாரு, இதா ஜா நஸ்ருல்லாஹி இந்த 10ங்கிற சூறாவுல வெற்றி வரும்போது நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்வை துதிங்க அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி காலகட்டம் கடைசி காலகட்டம் இருக்குது. 2068 உலக அழிவு நெருங்கும் பொழுது அந்த கூட்டம் கூட்டமாக மக்கள் வரும் பொழுது இந்த குரானை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க, அதிகமா இருப்பாங்கிறத நம்ம பாக்குறோம். அதே சமயத்தில் குரானை பொறுத்த வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்குது, அல்லாஹுவால் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்குது. அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எவ்வளவு காலமா 1450 ஆண்டுகள் நெருங்க போகுது. அவ்வளவு காலங்கள் இருந்தும் இந்த குரான் இன்னைக்கு நம்ம பாதுகாக்கப்பட்டு நம்ம வரைக்கும் சேர்ந்து இருக்குது. அற்புதத்தின் மூலமா பாதுகாக்கப்பட்டு நம்ம காலத்தை அறிஞ்சிருக்கிறோம். அது பழங்காலத்துல இருந்தே காலம் தொற்றே இன்னைக்கு வரைக்கும் ஒரு சின்ன கிராமத்துக்கு போனாலும் குரான் இருக்குது இல்லையா. அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம், அல்லாஹ் எல்லா பக்கம் சேர்த்து இருக்கிறேன். இந்த குரான் யாரெல்லாம் அடையுமோ அப்படி ஒரு வார்த்தையை நம்ம சொல்றா தெரியுமா. அந்த அடிப்படையில இந்த குரான் எல்லா பக்கம் என்ன செய்திருக்குது, இது ஆசீர்வதிக்கப்பட்டதனால பட்டிருக்குது, எல்லா பக்கம் பரவப்பட்டிருக்குது. குரான் தெரியாத மக்கள் இருக்க மாட்டாங்க. உலகத்துல யாரை கேட்டாலுமே குரான் அப்படிங்கிறது வேதம், அதை படிச்சிருக்க மாட்டாங்க, பார்த்திருக்க மாட்டாங்க, அப்படி விஷயம் தெரியாது. ஆனா அது ஒரு வேதம், முஸ்லிம்களால் பின்பற்றக்கூடிய ஒரு புத்தகமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு என்ன இருக்குது, உலகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. அப்படி அல்லாஹ்வுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புத்தகமாக. ஏன்னா எவ்வளவு புத்தகங்கள் இருக்குது உலகத்துல, இந்த ஒரு புத்தகத்தை தவிர கோடான கோடி புத்தகங்கள் இருக்குது. ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட புத்தகங்கிறது இந்த குரான் மட்டும்தான். அப்ப அப்பேற்பட்ட மகத்தான குரான் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறார். அப்போ நாம எப்படிப்பட்ட சமுதாயமா இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எவ்வளவு அதுல நாம பொடுபோக்கா இருக்கிறோம்,
எவ்வளவு அசட்டையா இருக்கிறோம், குரானை வாசிக்கும் பொழுதும் பார்க்கும் போதும் படிக்கும் போதும் நம்ம கவனிக்கிறோமா, அதெல்லாம் பார்த்து நம்ம சுய பரிசோதனை செஞ்சுக்கிறோம். அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குரானா இருக்குது. இந்த குரானை பொறுத்த வரைக்கும் உண்மையாளர்கள் மட்டுமே, உண்மையாளர்கள் மட்டும்தான் புரிந்து கொள்ள அப்படின்னு சொல்றாரு. அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுமா, புரிந்து கொள்ளுதல். நமக்கு எல்லாருக்குமே ஒரே புரிந்து கொள்ளுதல் இல்ல. நாம நினைச்சுக்கிறோம் தமிழ்நாட்டுல உள்ள எல்லாருமே புத்திசாலிகள் நினைச்சுக்கிறோம். வடநாடுகள்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப மட்டமா இருக்கான்னு நம்ம ஃபீல் பண்ணி நினைக்கிறோம். அது இயல்பா இருக்குது. ஆனா எந்த அளவுக்கு அங்க மட்டமா இருக்காங்களோ அதே மக்கள் இங்க இருக்கிறாங்கிறத உண்மையா இருக்குது. நம்ம அனுபவத்துல பார்க்கலாம். என்னடா இவ்வளவு பிளண்டரா இருக்கான், நம்ம கூட தான் இருக்கான், நம்ம சொல்ற விஷயத்த அவனால புரிஞ்சுக்கிட முடியல, அவனால அது ஏற்றுக்கொள்ள முடியல, அதுக்கு மாற்றமா தான் செஞ்சுட்டு இருக்கிறான், ஏன் அப்படி இருக்கிறான்னு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அந்த அறிவு வித்தியாசம் இருக்குது. நாம எதை சரி காண்றோமோ அதை அவன் சரி காணல, அவன் சரி காண்ற உண்டு நாம சரி காணல, நம்மள வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்ல வர இது அறிவை பொறுத்த வரைக்கும். ஆனா அதனால குரானுடைய இந்த வாசகங்களை யார் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னா உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்ல. யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்களும் புத்திசாலிகள், அறிவாளிகள், அவங்க தான் இந்த குரானை ஏற்றுக்கொள்வாங்க. உண்மை இல்லாத எந்த மனிதனும் இந்த குரானை புரிந்து கொள்ள முடியாது. லா எமசகு இல்லல் முத்தஹருங்கிற வாசம், ஒரு அத்திய வாசத்தை பார்க்கிறோம். 56 ஒரு வசனம் அது. லா எமசகு இல்லல் முத்தஹருன், உண்மையாளர்கள் தவிர யாரும் இந்த குரானை புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற வாசகத்தை அல்லாஹ் நமக்கு சொல்றாரு. அப்ப நாம உண்மையா இருந்தா தான் புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னா நமக்கு தெரியாது எந்த அளவுக்கு உண்மை. நாம கடவுளை தேடுறதுல உண்மையா இருக்கணும், நாம உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், அப்படிங்கிறத உண்மையா இருக்கணும். நம்முடைய சொல், செயல், பாவனை, சைகை எல்லாத்துலயும் என்னவா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த உண்மையை தேடக்கூடிய நபரா இருந்தாதான் இந்த குரான்ல இருந்து உண்மையை புரிஞ்சு கொள்ள முடியும். நாம ஏதாவது தேவை எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் அணுகுனான்னு சொன்னா அவனுக்கு தான் புரியுமான்னு தெரியாது. அவன் தேவைக்காக, அவனுடைய விஷயத்திற்காக அது மாதிரி செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. உண்மையானது மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடியதாக இந்த அல்லாஹ் நினைச்சிருக்கிறாரு, இந்த குரானை ஏற்றி இருக்கின்றார் அப்படின்னு சொல்லி நமக்கு அல்லாஹ் சொல்றார். இந்த குரான் இன்னும் எத்தகையதுன்னு சொன்ன உதாரணத்தின் மூலாதாரம் சொல்றாரு. உதாரணங்கள் இருக்குல்ல, ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு எளிமையான உதாரணங்கள் நம்ம சொல்லுவோம். மனிதர்களுடைய கற்பனையில அதை கடிச்சு வச்சு சொல்லுவோம், எளிமையான உதாரணங்கள். அந்த உதாரணத்தின் மூலாதாரம் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணங்கள் அதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும். ஞானம் மிகுந்த ஒருவரால் சொல்லப்பட்ட உதாரணமா இருக்குது. உதாரணமா நம்ம அடிக்கடி சொல்றோம், நிராகரிப்பாளை பொறுத்த வரைக்கும், நரகவாசியில பொறுத்த வரைக்கும், அவங்க ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையும் வரை ஒருபோது நுழைய மாட்டார்கள் அப்படிங்கிறார். அப்போ எந்த அளவுக்கு அது உதாரணம், ஊசிங்கிறது எவ்வளவு மெல்லிசானது, அதனுடைய காது எவ்வளவு ஓட்ட சின்னதா இருக்கும், அதுல ஒட்டகங்கிற பெரிய மிருகம் எப்படி நுழைய முடியும் அப்படின்னா அதுக்கு சாத்தியமே இல்லை. நரகவாசி எப்பவுமே சொர்க்கத்துக்கு வருவதற்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லுவார். அந்த மாதிரி உதாரணத்தின் மூலாதாரமாக இந்த குரான் இருக்குங்கிறார். குரான் எத்தகையது வரிசையில பார்க்கிறோம். சான்று நிறைந்தது, அற்புதம் உள்ளது, அரபு மொழியில உள்ளது, அது மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்டது, அப்படி நிறைய சொல்லக்கூடிய வரிசையில உதாரணத்தின் மூலாதாரமாக இந்த குரான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். அதே மாதிரி சான்றுகள், அற்புதங்கள் நிறைந்த ஒண்ணா இருக்குது. ஒரே ஒரு மூலாதாரமா இதான் மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்க இந்த மார்க்கத்திற்கு ஒரே ஒரு மூலாதாரமா கொடுத்துருக்காரு. அதான் ரொம்ப ஹைலைட். அது பல மூலாதாரம் இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த ஒரு மூலாதாரத்தை நம்ம இன்னும் முழுமையா கிரகிக்க முடியல, உள்வாங்க முடியல, படிக்க முடியல, நிறைய குறைபாடுகள் இருக்குது. இந்த ஒரு மூலாதாரம் 6346 வசனங்கள் உள்ள ஒண்ணு. அப்போ இது மாதிரி நிறைய இருந்துச்சுன்னா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அது உதாரணம் அல்ல, நம்ம நிறைய சொல்றாரு. நமக்கு ஒரு முதலாளிட்ட வேலை செய்யறவனுக்கும் பல முதலாளிட்ட வேலை செய்யணும் வித்தியாசம் இருக்குதா இல்லைன்னு கேட்கிறேன். ஒரே மூலாதாரமா இந்த குரான் இருந்துச்சுன்னா அது எவ்வளவு இலகுவா இருக்கும், எவ்வளவு இலசா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கேயுமே தேட வேண்டாம். என்ன பிரச்சனை, மார்க்கெட்டின் அடிப்படையில் என்ன பிரச்சனை, உலக பிரச்சனை எதுவா இருந்தாலும் அதற்கான தீர்வு இந்த குரான் இருக்குது. இந்த குரானை ஒரு முறை படிச்சிட்டோம்னா அதற்கான தீர்வு நம்ம மிக எளிதாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு விஷயம் அல்லாஹ் ஆக்கிட்டு இருக்கிறேன். இப்போ மற்ற மார்க்கவாதிகள் மாதிரி பேரே தெரியாத அளவுக்கு புத்தகங்கள், கப்பல்ல கொண்டு வர அளவுக்கு புத்தகங்கள், கண்டெய்னர் நிறைஞ்ச அளவுக்கு புத்தகங்கள், ஒரு லைப்ரரியில் இருக்கக்கூடிய அளவுக்கு புத்தகங்கள், எதுல யாராவது ஒண்ணு சொல்லுவாங்க இப்படி ஒரு புத்தகம் இருக்கு நினைச்சுக்கிறோம், அவ்வளவுதான். எதுவுமே அவனுக்கு தெரியாது, பார்க்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, நிறைய செயல்படுத்துவாங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு, வழிபாடுகள் இதுதான் அப்படின்னு அமல்கள் நிறைய செய்வாங்க. அதை நேர்ல பார்த்திருக்க மாட்டாங்க. அதனுடைய எழுத்தாளர் யாரும் தெரியவும் செய்யாது.
இப்படிப்பட்ட ஏராளமான புத்தகங்களுக்கு அடிமைகளா இருந்து என்ன செய்யறாங்க, இணை வழிபாடு செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நமக்கு ஒரே ஒரு மூலாதாரமாக இந்த குரானை வழங்கியிருக்கிறார். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அது ஒரு குரான் இதை படிச்சு முடிச்சிட்டோம்னா நமக்கு அது போதும். திருப்திகரமான ஒரு வாழ்க்கை, திருப்திகரமான ஒரு மார்க்கம் நாம் அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட குரானாக நமக்கு அல்லாஹ் இயற்றிருக்கிறாரு. இந்த குரான் என்ன செய்து நமக்கு மறுமையிலே சாட்சி அளிக்குது அப்படிங்கிறார். 14 அத்தியாயத்தினுடைய ஒரு வசனம் பார்க்கிறோம். பஜிர்ல விடியற் காலையில நீங்க குரானை ஓதுங்க, அது உங்களுக்கு சாட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சாட்சி அளித்ததுன்னா பொதுவாக நம்ம மனிதர்கள் தான் நம்ம பாக்குறோம். சாட்சி சொல்றது, சாட்சி அளிப்பது அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறோம். ஆனா சாட்சிங்கிறது என்னது, நிறைய சம்பவங்கள் இருக்குது. சாட்சிங்கிறது ஒரு மனிதனுடைய சொல்லு மட்டும் கிடையாது. இப்போ லேட்டஸ்டா அந்த அமெரிக்கால ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க 4 பேரு காணல, வெளியே போடுறோம் காணல ஒரு செய்தி வருது. அப்ப அதனுடைய விஷயத்த காவல்துறை ஆய்வு செய்யும் பொழுது அதை ஃபாலோ பண்றாங்க. அது விசாரணை எடுக்கும் பொழுது கடைசி அவங்க எந்த ஹோட்டலுக்கு போனாங்க, கடைசி அவங்களுடைய கிரெடிட் கார்டு எங்க தேய்க்கப்பட்டுச்சு, ஸ்வைப் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்த கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அங்க இருந்து அந்த காரு எங்க மூவ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சு கடைசியா அது விபத்துக்கு உள்ளானுச்சு. இந்த விபத்துல 4 பேருமே செத்து போயிட்டாங்கிறத 1ஆம் தேதி நடந்த சம்பவத்தை இப்போ 6ஆம் தேதிக்கு மேல அது கண்டுபிடிக்கப்படுது. அப்ப இது என்னவா இருக்கு, இதெல்லாம் மனிதனே இல்லைல்ல, அது என்னது சாட்சி தான். உங்களுக்கு அது சாட்சி சொல்றதுங்கிறது மனிதர் மட்டும் கிடையாது. இந்த சம்பவங்கள், அந்த கேமரா, அந்த கார்டு நம்ம ஸ்வைப் பண்ணது, அந்த இடங்கள், இதையெல்லாம் வச்சு ஒரு கடிச்சு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இது என்னவா இருக்கு, இதெல்லாம் இந்த சம்பவங்களும் சாட்சியா இருக்குது பாருங்க. இது மாதிரி சாட்சிக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. இது மட்டும் கிடையாது, மனிதன் சொல்லக்கூடியது மட்டும் சாட்சி கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களும் சாட்சியா இருக்குது பாக்குறோமா இல்லையா. அது மாதிரி அல்லாஹ் நமக்கு சொல்றாரு, இந்த குரான் சாட்சி அளிக்கும் சொல்றாரு. இந்த குரானை ஓதுனோம்னா அது சாட்சி அளிக்கும். மறுமையில தான் தோலை சொல்லணும்லங்க, தோலை பேசுன்னு சொல்றோம் இல்லையா. மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய அந்த நாள் நம்ம வாய்களுக்கெல்லாம் சீல் வைக்கப்படுது, பேச முடியாத அளவுக்கு. நம்முடைய கைகளும் கால்களும் என்ன செய்ய சாட்சி சொல்லும் சொல்றாரு. நாம என்ன செஞ்சோம், நம்ம கரம் என்ன செஞ்சிச்சு, அப்ப நமக்கு எதிராக நீ எனக்கு எதிராக ஏன் பேசுன அப்படின்னு நம்ம கேட்கும் போது கடவுள் பேச வச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம யாசிம் சூரால பாக்குறோம் இல்லையா. அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன் அப்படிங்கிற ஒரு வசனத்துல நம்ம அரபியில பாக்குறோம். அப்போ சாட்சி அளிக்கப்படுதல்ங்கிறது எல்லாமே இருக்குது பாரு. உறுப்புகள் இருக்குது, நம்முடைய உறுப்புகள், தோள்கள் இருக்குது, நம்முடைய கால்கள் இருக்குது, கைகள் இருக்குன்னு சொல்றாரு. அது மாதிரி அதெல்லாம் இருக்கும் பொழுது குரானே சாட்சியா இருக்காது, மிக நிச்சயமாக இருக்கும். அப்படிங்கிறது நாம இந்த குரான் சாட்சி அளிக்கக்கூடியதா இருக்குது. இந்த குரானை பொறுத்த வரைக்கும் யாராலும் இயற்ற முடியுமா, எழுத முடியுமா, அப்படின்னு உருவாக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல, கடவுளால் மட்டுமே உருவாக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம அறியணும். நம்ம மனிதர்களால் செய்யப்பட்டிருந்தா ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு தேவை வந்திருக்கும். சீர்திருத்தம் மொழியிலே பாக்குறோம், ஒவ்வொரு மொழியும் சீர்திருத்தம் இருக்குது பாருங்க. எவ்வளவு வித்தியாசம் நம்ம பழைய காலத்துல எழுத தமிழுக்கும் இப்பொழுது தமிழ் வித்தியாசம் இருக்குது இல்லையா. முன்ன ரெட்டுக்குழி ஒத்த சுழி போட்டு யானை எழுதுவோம், பானை எழுதுறதா இருந்தாலும் அந்த ஒத்த கொம்பு போட்டு போடுவோம். இப்ப அப்படிலாம் இல்ல பாருங்க, எப்படி வந்துருச்சு, ஒரே லைன்ல மேல சுழியே தேவையில்லாத அளவுக்கு அதை ஒரு சீரா கொண்டு வந்தாங்க. இது என்னது, மொழியில உள்ள சீர்திருத்தங்கள். இது மாதிரி கருத்துக்களை சீர்திருத்தம் வரும். ஒவ்வொரு தவறு நடக்கும் பொழுதுதான் சட்டங்களை இயற்றுவாங்க. நம்ம பாக்குற நாட்டுல சட்டம் பாக்குறோம்ல, ஒரு தவறு நடக்கும் பொழுது இது எப்படி நடந்துச்சு, அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா ஒரு புதிய சட்டத்தை இயற்றுவாங்க. அப்போ மனிதனுடைய சட்டங்கள், மனிதனுடைய எழுத்துக்கள், மனிதனுடைய உருவாக்கங்கள் என்ன ஆகுதுன்னா அதை அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். சாதாரணமான ஒரு ஆப்பு கூட ரெடி பண்றான், பல லட்சம் செலவு பண்ணி செய்யக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். ஆனா அதுல என்ன தேவைப்படுது, அப்போ பக்ஸ் வந்துருது, அதை அப்டேட் பண்ண சொல்லி நமக்கு சொல்றான். அப்டேட் பண்ணா புதுசா இருக்குது. ஏன் இந்த புதுசை முதல்ல சொல்ல வேண்டியதான், சொல்ல முடியாது அவனால, ஏன்னா மனித சக்தி அவ்வளவுதான். அதுதான் அது அப்டேட் தேவைப்படுது. ஆனா இந்த குரானுக்கு அப்படி தேவைப்படுதா, எந்த காலத்திலும் தேவையில்லாத ஒரு அப்டேட், எல்லா காலத்துக்கும் உள்ள ஒரு வார்த்தைகளாக இந்த குரான் இருக்குது. அதனால கடவுள் மட்டும் இயற்றுறதுனாலதான் அது அப்படி இருக்குது. கடவுள் மட்டும்தான், கடவுளை மட்டும் வழிபட வேண்டும் சொல்லவும் முடியும், மற்ற சாத்தானால சொல்லவும் முடியாது. சாத்தான் சொல்லுவானா கடவுள் மட்டும் வழிபடுங்கன்னு, சொல்லவே முடியாது. சாத்தானும் மனிதனும் ஜின்களும் சேரும் அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தைகளை என்ன செய்ய முடியாது, இயற்ற முடியாது. இந்த குரான் கடவுளால் மட்டுமே இயற்றிருக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு நாம வர முடியும். அல்லாஹ் அப்படி சொல்றாரு, அந்த விஷயத்த அல்லாஹ்வால் மட்டும்தான் இயற்றப்பட்டதா இருக்குது அப்படிங்கிறார். பிறகு இந்த குரானை அவர் தான் விளக்குகின்றார். குரானை விளக்குறது யாருன்னா அல்லாஹ் தான் விளக்குகிறார். இதுக்கு வேற யாருமே இல்ல. குரானுக்கு விளக்குங்கிற பேர் என்ன, அடிப்படை நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கிறாங்க. எல்லாமே அல்லாஹ் சொன்ன பேசிக் அடிப்படை அங்க இருக்கும். ஒரு விளக்கம் நம்ம பேசுறோம்னா நம்மளே கண்டுபிடிச்சு சொல்றது இல்ல, அது அதனுடைய பேசிக் வார்த்தையினுடைய எல்லா விஷயத்தினுடைய அடிப்படை குரான் அங்க இருக்கும். நம்ம படிச்சு அதை சொல்லி வச்சிருக்கிறோம்.
நம்ம மைண்ட்ல அது இருக்குது, வார்த்தைகள் வருது இல்லையா? மனப்பாடம் இல்லைல்ல, இயல்பா தானே பேசுறோம். எப்படி வருது? கடவுள் தான் வெளியிடுகிறார், அவர் தான் அதை விளக்குகிறார். எந்த அடிப்படையில அந்த விஷயங்கள் அப்படிங்கிறத அத குரானை விளக்கக்கூடிய ஆசிரியராக அவர் தான் இருக்கிறாரே தவிர, அவரை தவிர யாருமே கண்டுபிடிக்க. நம்ம இந்த அளவுக்கு பேசுறோம்னா நம்ம கற்று வச்சிருக்கிறோம், நமக்கு அல்ல வெளியிடுறாரு, அவ்வளவுதான். இப்ப குரான் இன்னைக்குதான் மார்க்கம் வந்திருக்கோம், இன்னைக்கு பார்த்த உடனே பேச முடியுமா? பேச முடியாது இல்ல. அந்த மாதிரி இந்த குரான் நம்ம பல தடவை படிச்சு பார்த்து கேட்டு கலந்து ஆலோசித்து இருக்கிறதுனால தான் அதோடைய அடிப்படையை புரிஞ்சு வச்சு என்ன செய்யறோம், அந்த விளக்கங்களை பேசிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு ஈடாக சமமாக அந்த வார்த்தையை சொல்றதுனால அல்லாவுடைய விளக்கமாக அது இருக்குது. அவர் மட்டும் தான் விளக்க முடியும், மற்றவங்களால விளக்கிறதுக்கு உள்ள விஷயம் இல்ல அப்படின்னு மக்கள் எப்படி நம்புறாங்கன்னா, இத விஷயத்தை அவர் தான் விளக்குவார், தூதர் தான் விளக்குவார், நபி தான் விளக்குவார் அப்படின்னு ஒரு நம்புறாங்க தெரியுமா? அதுக்கு ஒரு சமட்டி அடி தான் இந்த விஷயம் சொல்றேன். அல்லாஹ்வால் மட்டுமே விளக்கக்கூடிய குரான் இருக்குங்க. நாம சொல்ல முன்னாலே உங்களுடைய அசைக்காதீங்க அப்படிங்கிறார். இதை தவிர வேற ஏதாவது சொன்னேன்னா நாடி நரம்பை தடுத்தாலும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்கிறார். நம்முடைய வகையை நிறுத்தி விடுவோம்னு சொல்றாரு. அப்படிலாம் செய்ய மாட்டாரு. ஆனா மக்கள் இப்படி நம்புறாங்க. ஆக குரானை விளக்குவது அல்லாஹ் மட்டுமே அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்புறம் அந்த குரானை பொறுத்த வரைக்கும் கருணையும் நிவாரணமும் உள்ளதா இருக்குங்கிறார். அல்லாஹ்வுடைய பெரும் கருணை நிறைந்ததாக இந்த குரான் இருக்குது. நாமளே பாக்குறாங்க, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், குடும்ப பிரச்சனை, வாழ்வியல்ல ஒரு பிரச்சனை, சமூக பிரச்சனை, எது நடந்தாலுமே நம்முடைய தீர்வு குரான்ல இருந்து ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு அதை திறந்து பார்த்தோம்னா அதனுடைய வசனங்கள், வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டக்கூடியதா இருக்கும். அது அல்லாஹ்வுடைய ஒரு கருணையா இருக்குது. ஒரு நிவாரணம்ங்கிறாரு. நம்ம வாழ்க்கையில ஒரு காலச்சக்கரம் மாதிரி, ஒரு சக்கரம் சொன்னானிக்கு வீலு, அது என்ன செய்யும், மேலே கீழே போயிட்டு வந்தா தான் வீலு. அது எப்பவுமே என்ன செய்யும், மண்ணை தொட்டு தான் கீழே மேலே வரும். எப்பவுமே மேல் மட்டும் இருந்துட்டே இருக்காது. வீல்னா என்னது, சுத்திட்டே இருக்கக்கூடியது மேல இருக்கும், அதுக்கப்புறம் நடுவு வரும், அப்புறம் கீழே வரும், அப்புறம் மண்ணை தொடும், அடியில போயிடும், அப்புறம் திரும்ப மேல வரும். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குது எல்லாருக்குமே. எல்லா காலத்தையும் எல்லாம் ஒரே சமமா இருக்கிறது இல்ல, ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்லையா? அது மாதிரி கஷ்ட நஷ்டங்கள்லாம் நம்ம என்ன செய்ய தாண்டி வந்துட்டு இருக்கிறோம். கவலைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், துன்பம் இருக்கும், வறுமை இருக்கும், வசதி இருக்கும், எல்லாமே கலந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான கஷ்ட சூழ்நிலை, அந்த மாதிரியான ஒரு சஞ்சலங்கள், ஒரு பயம், ஒரு மன கஷ்டம், ஒரு கவலை, ஒரு சச்சரவு நடக்கும் பொழுது அது நிவாரணம் என்ன அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்களுடைய நோய்களுக்கு நிவாரணம் இந்த குர்ஆன்ல இருக்குது அப்படிங்கிறார். அல்லாஹ்வை நாம தியானிப்பதன் மூலமாக, நினைவு கூறுவதன் மூலமாக, அவரை வழிபடுவதன் மூலமாக நம்முடைய அந்த சஞ்சலங்கள் அது நிவாரணம் இருக்குதுன்னு அறிகிறோம். ஏன்னா உள்ளம்ங்கிறது அவருடைய உறுப்பே நமக்கு தெரியாது. அந்த உள்ளத்துலதான் பல மாறுபாடு ஏற்படுது. சமயத்துக்கு தகுந்த மாதிரி, நேருக்கு தகுந்த மாதிரி. இன்னைக்கு ஒரு கடங்காரன் வரப்போறான் அப்படின்னா பெரிய ஒரு அமௌண்ட், அது சின்ன தொகையா இல்லை, பெரிய தொகையா இருக்குது. இன்னைக்கு 50,000 பணம் கட்டணும், அப்ப எந்த விதமான அடிப்படை நம்மள்ட்ட இல்ல, இன்னைக்கு வந்துருவோம் அப்படின்னா அவருடைய விஷயம் என்ன, அச்சமா இருக்குமா இல்லையா? பயம் இருக்கும். அது மாதிரியான சமயங்கள்ல நமக்கு நிவாரணம் எதுன்னா அல்லாஹ் நினைவு கூறுவதுதான். அதாவது எவ்வளவு பெரிய துன்பமா இருந்தாலும், கஷ்டமா இருந்தாலும் அந்த நாள் கடந்துடும். நினைச்சே இருப்போம் பெரும் பிரச்சனையா இருக்குது. ஆனா உண்மையிலே நம்ம நம்பிக்கையாளரை பொறுத்த வரைக்கும் பல அனுபவம் நம்ம பட்டிருக்கிறோம். அனுபவம் என்ன செய்யறோம், கண்டிப்பா அந்த காலம் வரும்போது இலகுவா அது மாறும், இலகுவா கடந்துரும். அந்த நம்பிக்கை நம்ம அதீத நம்பிக்கை உண்டு. அதை நம்ம கடந்துருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பல இந்த சமீபத்தில் இந்த 5ஆம் தேதி ஒரு கமிட்மெண்ட் 60,000 ரூபாய், அதுக்கான தகுதியான ஆள்ல நம்ம கிடையாது. ஆனா எப்படி இதை நம்ம நிறைவேற்ற போறோம் நினைச்சிட்டே இருந்தோம். ஒண்ணுமே இல்லை. ஒரு ஒரு அந்த சமயத்துல இந்த தேதி கலந்துச்சு, இலகுவா போயிடுச்சு. பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மாதிரி அவ்வளவு பெரிய தொகை எப்படி நம்ம கமிட்மெண்ட் நம்ம கடந்துச்சுன்னு பார்த்தாலே அது கடவுள் நமக்கு பெரிய இருக்கிறாரு. அதுக்கு பக்கபலமா இருக்கிறார், துணியா இருக்கிறாரு. அதுக்கு நிவாரணத்தை நமக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறாரு. நம்ம அதிகம் அல்லாஹ்வை நினைப்பதன் மூலமாக நம்முடைய மனங்கள் எல்லாம் என்ன சஞ்சலத்தை விட்டு திருப்தியா அடையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக கருணையும் நிவாரணமும் நிறைந்த குர்ஆனா இருக்குது. பல மருந்துகள் அல்லாஹ் நமக்கு சொல்றாரு. உணவு வகையை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் சாப்பிட்டா என்ன நடக்கும் நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம். இப்படி இந்த குர்ஆன் நமக்கு நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா நமக்கு நிறைய, அதே சமயத்துல குறைகள் அற்ற ஒண்ணா இருக்குது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் இல்லாத ஒண்ணு, அதே சமயத்துல பூர்ணம். 2 வார்த்தையில சொல்லுவாரல்ல, குர்ஆன் குறைகள் அற்றது. எந்த வகையிலும் நீ பார்க்க முடியாது, நம்ம குறைகளை பார்க்க முடியாது. சட்ட நுணுக்கங்கள்லயோ நம்முடைய வாழ்வியல்லையோ எதுலையாவது ஒரு விஷயம் சொல்லப்படலை நம்மளால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைவான ஒன்றாக, பூர்ணமாக, இதுக்கப்புறம் எதுவும் தேவைப்படாத அளவுக்கு
வார்த்தைகளை கொண்டு சத்தியத்தால நிரப்பி வச்சிருக்கிறாரு. ஆக இந்த குரான் குறைவற்றது, அதே சமயத்துல பூர்ணமானது அப்படிங்கிறார். நீங்க பிரச்சாரம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த குரானை கொண்டு பிரச்சாரம் செய்யுங்க, இந்த வார்த்தையை கொண்டு பிரச்சாரம் செய்யுங்க. அதுல என்ன வராது, நம்மளுக்கு எந்த விதமான எதிர்ப்பு பிரச்சனையும் வராது, நம்மளுக்கு அந்த அறிவுல கோளாறு வராது, நம்ம சொல்லக்கூடிய கருத்துல எதிர்கருத்து வராது. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய வாசகம் அல்லாஹ்வுடைய வாசகமா இருக்குது. அதனால நீங்க பிரச்சாரம் பண்ண நினைச்சீங்கன்னா வெவ்வேறு புத்தகங்கள் இருந்து பேச ஆரம்பிச்சோம் தெரியுமா, அதுல பிரச்சனை வரும், எதிர்ப்பு வரும், நம்ம சொன்னதுல முரண்பாடு இருக்கும். 10 வருஷம் முன்ன ஒண்ணு பேசியிருப்போம், இன்னைக்கு வேற பேசுவோம். அப்படிதான் நடக்குது இன்னைக்கு மார்க்கங்கள், எதிர் மார்க்கங்கள்லாம். அன்னைக்கு சொன்னதெல்லாம் அதை சொன்னது தப்பா பேசி இன்னைக்கு தான் இந்த ஹதீஸை பார்த்தோம், அதனால இதை அப்டேட் பண்ணி அதை தடை செய்ய, அப்போ அதை நம்பி பின்பற்றி போன நிலைமை என்ன, எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை பாருங்க. அப்படிதான் இருக்குது. அது செய்ய முடியாத அளவுக்கு அல்ல நமக்கு என்ன செய்யறாரு, குறையற்றதாக பூர்ணமாக கொடுத்திருக்கிறாரு. அதே சமயத்துல இதை கொண்டு பிரச்சாரம் செய்தா எந்த காலத்திலும் நம்ம ஒரே மாதிரி பேசலாம் செய்யலாம் அப்படிங்கறத குரான் நம்ம பாக்குறோம். ஏன்னா இது உண்மையானதா இருக்குது, சத்தியமா இருக்குது, ஹக்கா இருக்குது அப்படிங்கறத நம்ம இந்த பாக்குறோம். இந்த ஞானமிக்க ஒருவரால வழங்கப்பட்டதால இந்த குரான் ஞானமிக்க ஒண்ணா இருக்குது. அதே சமயத்துல தூதர் இல்லையே அப்படிங்கிற கவலை எப்போ இல்லை. தூதர் இருக்கும்பொழுது தூதர்கிட்ட நம்ம அவர்கிட்ட கேட்டா அவங்க சொல்ல போறாரு, அவர் சுயமான சொல்ல போறது இல்லை. நம்ம கூடவே ஒரு தூதர் இருந்தாலும் நம்முடைய தேவையை நம்ம கேட்கும் பொழுது அவர் எங்கேயும் சொல்லுவார் தவிர அவரை சொந்தமா சொல்ல போறது இல்லை. நீங்க நிறைய பேர் கவலைப்படுவாங்க, இந்த மார்க்கத்துக்கு எதிரானவங்க நம்மளோட தூதர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர் ஏதோ புதுசா சொல்ல போறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக இந்த குரான் தான் நமக்கு தூதர் நல்லா சொல்றாரு, வாழும் காலம் தூதராக இந்த குரான் இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்றாரு. தூதர் போயிட்டாலும் தூதர் என்ன சொல்லிட்டு போனாரு, உங்களுக்கு தேவையான விஷயங்களை குரானுடைய ஒளியில தேடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா இல்லையா? அப்ப குரானுடைய ஒளியில நம்ம தேடும் பொழுது இந்த குரானே நான் தூதராக வந்திருக்கிறேன் அப்படின்னு பாக்குறோம். இதுல 14 அத்தியாயம் 2வது வசனத்தை பாக்குறோம். எப்படி அப்போ இந்த வாழும் தூதராக இந்த குரான் இருக்குது, நம்பிக்கையார் அனைவருக்குமான ஒரு குரான் இருக்குது. நாம நம்பிக்கை கொண்ட நம்ம நம்பிக்கையில வித்தியாசம் நம்ம இல்ல, ஒருத்தர் கூட ஒருத்தர் குறையா, பக்தியில கூட பக்தி குறையா, அமல்ல கூட அமல்ல குறையா, தியானத்துல கூட தியானத்துல குறையா, வழிபாடுகளை கூடுதல் இருப்போம். ஆனா எல்லாம் நம்ம யாரு, கடவுளையும் வழிபடக்கூடிய நம்பிக்கை இருப்போம். இந்த நம்பிக்கையாளர்களுக்கான ஒரு புத்தகமாக இந்த குரான் இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாம் சொல்றாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் குரானை பத்தி நம்ம குரான் நிறைய சொல்லியிருக்காங்க, இன்னும் பாதி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம பார்ப்போம். ஆக இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த குரானை நாம எந்த அளவுக்கு அதை பயன்படுத்துறோம், எவ்வளவு அசட்டையா இருக்கிறோம், நம்ம ஏதாவது முயற்சி பண்றோமா, ஒரு மனப்பாடம் பண்றதுக்கு, வசனம் தெரிஞ்சு கொள்வதற்கு நாம ஆர்வப்படுறோமா, ஒரு குரானை எந்த அளவுக்கு நாம அதோட ஒன்றி இருக்கிறோம், நம்முடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு அதை நம்ம அணுகிறோமா, அதை பத்தி மக்கள் மத்தியில பேசுறோமான்னு பார்த்தா எல்லாத்துலயும் நம்ம அசட்டையா இருக்கிறோங்கிறது தான் உண்மையா இருக்கு. ரொம்ப சொற்பமான இதா இருக்கிறோம். வலைதளத்துல ஒருத்தர் குரான் வாசிச்சாலும் படிச்சாலும் நம்ம வேற ஒண்ணு எங்க என்ன செஞ்சுட்டு இருப்போம், வேலை பார்த்துட்டு இருப்போம். அப்படிலாம் நிகழுது, எனக்கு நிகழுது, நான் சொல்றேன், எல்லாருக்கும் உள்ளதுதான். அதுல யாருமே தூய்மை சொல்றதுக்கு இல்ல. அங்க நம்ம குரான் வாசிக்கும் போது கருத்தூன்றி கேட்கணும் அப்படிங்கிற வாசகத்தோடு தான் சொல்லப்படுது. ஆனா அதே மாதிரி நடக்குதான்னா அதுல நம்ம அசட்டையா இருக்கிறோம். அப்ப அதுல இவ்வளவு மகத்துவம் மிக்க ஒரு குரானை அல்ல நமக்கு வழங்கியிருக்கிறாரு. கருணை மிக்கது, நிவாரணம் உள்ளது, சட்டத்திட்டங்கள் நிறைந்தது, சத்தியம் நிறைந்தது அப்படின்னு பல வார்த்தைகளை கொண்டு அல்ல சொல்றாரு. அப்பேற்பட்ட வார்த்தைகள் அவ்வளவு மகத்துவமா சிலாயிட்டு சொல்றதுக்கு அப்புறமும் நாம பொடுபோக்கா அசட்டையா இருந்தோம்னா நஷ்டவாளி யார் அப்படிங்கிறத நாம தான் தீர்மானிச்சுக்கணும். அந்த அடிப்படையில நாம இவ்வளவு காலம் எப்படி இருந்தோமோ தெரியாது. வரக்கூடிய காலத்துல எந்த ஒரு செய்தியை நம்ம நற்செய்தியை கேட்கிறோமோ அந்த உபதேசத்தை பயன்பெறும் வகையில் நாம ஆக்கி அருள் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருளும் கிருபையும் செய்வாராக பிரார்த்தித்து இந்த உபதேசத்தை நிறைவு செய்வோம். வார்த்தையை போழைத்து அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.